நைட்டு ஒரு 9:30 10 இருக்கும். நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 பசங்க வந்தாங்க. வந்து சடனாக கத்தியை வந்து இந்த படத்தில் வர்ற மாதிரி மூஞ்சில காமிச்சிட்டு பேக்கை கொடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்தாங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து என் கையை இப்படி வளைச்சிட்டான். வளைச்சோடனே அதுக்குள்ளே பிடிச்சி நான் அப்படியே தள்ளி விட்டு இது எல்லாமே ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் நடந்து முடிஞ்சிருக்கோம். நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவாங்க. லவ் பண்ணணும்னு மிரட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவள் ஒத்துக்கலைன்னா வந்து நான் ஃபேஸில் மார்க் போட்டுருவேன் அது மாதிரிலாம். திருநங்கையில் இருக்க மெஜாரிட்டி ப்ராப்ளம் எல்லா திருநங்கையிலுமே ரொம்ப சஃபராகிற ஒரு விஷயம் வந்து அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியை விட்டு வெளியில் வர்றதுனால பேசிக்காகவே அந்த ஒரு பாசம் அந்த இது கிடைக்காது. அதனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெக்ஸாகவே இருப்பாங்க எல்லாருமே. இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இந்த 2K கிட்ஸ்லேயே எங்கள் திருநங்கைகளாக வராங்கல்ல, அவங்களாம் இப்போ ஓப்பனாக வீட்லேயே சொல்லி ஃபேமிலி சப்போர்ட்டோடைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மாறுறாங்க, படிக்கிறாங்க, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க. பேங்காக், தாய்லாந்தில் போய் பண்ணுவாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் மூலமாக அங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ட்ரீட்மெண்ட். ஸோ எங்கள் மக்களோட தாட் என்ன இருக்குன்னா, ஒரு நார்மல் கேர்ள் விட இன்னும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட். அதாவது வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படின்றது. அங்கே போனால் இன்னும் நம்ம அழகாகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாக அங்கே போய் பண்ணுறாங்க. அந்தளவு மெடிசின்ஸ் நிறைய எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும், சைட் எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூரின் போகும்போது பிளட்லாம் வரும். ஸோ படிச்சிருந்தால் நல்ல ஜாப் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு சேலரியில் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ எஜுகேஷனே இல்லைன்னும்போது, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னும்போது, ஸோ டோட்டலாக அங்கேயே எல்லாமே அவங்களுக்கு இதாகிடும். திருநங்கைகளுக்கு வந்து வீடு ரெண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறது இல்லை. முன்னாடி இருந்தாங்க, இப்போ நிறைய அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இன்னுமே அப்படி தான் இருக்குது. அப்படியே கொடுத்தாலும் வந்து ரெண்ட் ரொம்ப அதிகமாக வச்சு சொல்கிறது. நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மூவி பார்த்திங்கன்னா, சிம்பு சார் வந்து இந்த வந்தால் ராஜா வருதுன்னு ஒரு மூவி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து இவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் ஃபஸ்ட்டு படம் சினிமாவில் நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது. என்னோடய பேர் கயல். நான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சவுத்தில் ஒரு வில்லேஜில். எல்லா திருநங்கைகளுக்குமே வந்து அந்த சின்ன வயசில் அந்த ஒரு ஃபீலிங் வரும். ஸோ பிறக்கும்போது பையனாக பிறந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீல் வந்து நேச்சுரலாக அந்த ஒரு பொண்ணோட ஃபீல் வர்றதுனால அவங்க வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஸோ அதே மாதிரியே அஸ் யூசுவல் எல்லா திருநங்கைகளுக்கும் இருந்த ப்ராப்ளம் நானும் ஃபேஸ் பண்ணேன். சின்ன வயசில் எனக்கும் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 4th 5th ஸ்டாண்டர்ட்லேயே நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கூல் வந்து கண்டினியூ பண்ணி கொஞ்சம் ஸ்டடீஸ் நம்ம முடிக்கணும். அப்போ வந்து ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதுவும் ஒரு பக்கம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் வந்து வீட்டில் வந்து படிப்பு அந்த மாதிரி இருந்ததுனால வந்து அப்போதைக்கு நம்ம ஸ்கூல் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், அது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. இதுவுமே பேரலாக இந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர் திருநங்கை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போது ஸ்கூலில். ஸோ அப்போ எனக்கு நான் ரியலைஸ் பண்ணேன், ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்பு இந்த மாதிரி டெக்னாலஜி அப்போ டெவலப் ஆகலை. எல்லாமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா நியூஸ் பேப்பரில் பார்க்கணும், நியூஸில் பார்க்கணும், அந்த மாதிரி தான் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் இது பற்றி நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். திருநங்கைனா என்ன, அவங்க ஜெண்டர் என்ன, ஏன் இந்த மாதிரி தோணுது, அது ரிலேட்டடாக நான் நிறையா கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணுவேன் ப்ரௌசிங் சென்டரில். இப்போ வந்து எல்லாத்தையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இதை பற்றி யாருமே ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் அந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டரில் போய் சர்ச் பண்ணுவோம். கூகுளில் நியூஸ் பேப்பரில் திருநங்கைகளை பற்றி ஆர்டிகல்ஸ் ஏதாச்சும் வந்தால் அதை போய் தேடி படிப்போம். ஸோ எப்படி இருக்காங்க இவங்க என்ன அப்படின்ட்டு. அப்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் ஒரு 10th முடித்ததுக்கப்புறம் +1 +2 ஜாயின் பண்ணும்போது எனக்கு அப்போது அங்கே லோக்கலில் அங்கே பக்கத்தில் இருக்க திருநங்கைகளோட பழக்கம் ஏற்பட்டது அப்போது. ஸோ அவங்களோட வீட்டுக்கெலாம் போவேன். என்னோடய வீட்டுக்கு தெரியாமல் ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகிறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்னன்றது அப்போ ஓரளவு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் எங்காலும் கூட தான் இருப்பேன். அப்போவே காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டேன். வீட்லேயும் சின்ன வயசுலேருந்து தெரியும். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நல்லாவே தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுமே வந்து அப்போ வந்து அந்தளவுக்கு இப்போ இருக்கிற மாதிரி அவேர்னஸ் அப்போ கிடையாது. ஸோ என்ன தான் படிச்சிருந்தாலும் சவுத் சைட்லலாம் வந்து வில்லேஜில் இருக்க மக்களுக்கு வந்து அவ்வளோ ப்ராட் மைண்டட் திங்கிங் இருக்காது.
ஸோ அப்போ வீட்லேயும் தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் எதுவும் பேசலை என்கிட்ட. நானும் அவாய்ட் பண்ணி அப்படியே பிரிஞ்சே இருந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸோடையே, அதாவது கம்யூனிட்டி பீப்புள்ஸோடையே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸோடையே இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அங்கே அந்த என்னோடய சொந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கல. அங்கே ஒரு சின்ன சின்ன ஜாப்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அது எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அதனால அப்போ வந்து நான் வந்து ஒர்க் பண்ண இடத்துல வந்து ஒரு பையன் மேலே வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ஷன் இருந்தது. அதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் லவ்வாக என்னன்னு தெரியல. அப்போ ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்து கொஞ்சம் பழகணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி வந்து எனக்கு அப்போ இல்லை. அதனால் ரொம்ப சென்சிட்டிவாக டீனேஜ்ன்றதுனால ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்து, அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சோடனே நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி மென்டலி அஃபெக்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் மென்டல் மாதிரி ஆகிட்டேன். அப்போ யார்கிட்டையுமே பேசுகிறதில்ல. ஒரு 3 மந்த்ஸ் அப்படி தனியாகவே இருந்தது. டாக்டரை பார்க்கும்போது இதெல்லாம் வேணாம், இதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ கவுன்சிலிங் கொடுத்தாங்க டாக்டர். அதான் சொல்கிறேன், அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகி சாகிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தெரியும். 2 பேரும் தெரிஞ்சு தான் ஒன்றா தான் இருந்தோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுட்டாங்க. அது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல அப்போது. அப்போ தான் வந்து சடனாக வந்து எனக்கு அப்போவே சின்ன வயசில் அந்த பியூட்டி பார்லர் போகிறது, அந்த பியூட்டி என்ன அழகுபடுத்திக்கிறது, மற்றவங்கள அழகுபடுத்துறது எனக்கு அப்போவே ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் அப்போவே எனக்கு. அதனால் வந்துட்டு அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு தடவை ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் பார்த்தேன். அப்போ வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படின்ட்டு. அப்போ இது போய் ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு நேச்சுரல்ஸ் வந்து எங்களோட ஊரில் அப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. அங்கே போனோடனே அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்கே கூட படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸாக இருந்தாங்க. 1-2 பசங்க எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக பழகினாங்களா. அதே மாதிரி இப்போ தியரி கிளாஸ் முடிச்சோன்னே ப்ராக்டிக்கல் வந்து எங்களுக்கு சலூனில் தான் வந்து எடுப்பாங்க. அங்கே போய் ஒர்க் பண்ணுறது, அங்கே இருக்க ஸ்டாஃப் கூட பழகிறது. ஸோ அந்த அட்மாஸ்பியர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அந்த பியூட்டி சலூன் சர்வீஸ் பண்ணுறது, அதாவது ஃபேஷியல் பண்ணுறது, இந்த ஹேர் கட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோன்னே எனக்கு அந்த வேலை வந்து போர் அடிக்கலை. ஸோ இதை நமக்கு பிடிச்ச ஜாப்னு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அப்போ இதுலேயே இனிமேல் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த 1 மந்த் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே வந்த ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாருமே டெய்லி கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் மூவி போகிறது, சும்மா வெளியில் அவுட்டிங் போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அந்த டீமு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இதுதான் நம்ம கரெக்டான ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு அப்போவே இமீடியட்டாக எனக்கு ஜாப் கிடச்சிது. அவங்களே வந்து எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு சலூனில் ஜாப் ரெஃபர் பண்ணாங்க. அப்போ வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸில் நான் ஜாயின் பண்ணேன் பேசிக்காக பியூட்டிஷியனாக. ஸோ டோட்டலாக ஒரு 6 இயர்ஸ் எனக்கு சலூன் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ், சலூன் அண்டு காஸ்மெட்டிக் கிளினிக் ரிலேட்டடாக. அப்போது வந்து சிம்புவோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க நவீன் அக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கூட பர்சனலாக அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண மூவி பார்த்திங்கன்னா, அவர் சிம்பு சார் வந்து இந்த வந்தால் ராஜா தென் வருவேன்னு ஒரு மூவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் வந்து இவங்க கூட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு படம். சினிமாவில் நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது மூவின்றது அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு. எனக்கு அப்போ மூவி பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் எடுத்தோடனே ஒரு பெரிய படம், பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறோன்னும்போது ஃபஸ்ட் டைம் ரொம்ப கொஞ்சம் பயமாக பதட்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, சாமானியன்னு சொல்லிட்டு ராமராஜன் சார் நடித்த ஒரு மூவி இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அவர் டைரக்டர் KS ரவிக்குமார் வருவார், அவர் கூட ஒரு சீனில் வருவேன். அது இல்லாமல் ஒரு ஹாரர் ஃபிலிம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், க்ரைம் த்ரில்லர் அந்த மாதிரி. ஸோ மேக்கப் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட் மேக்கப், அதாவது ப்ராஸ்தட்டிக் மேக்கப்ஸ் தான் நான் நல்லா பண்ணுவேன். இப்போ இருக்க பசங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இந்த 2K கிட்ஸ்லேயே எங்கள் திருநங்கைகளாக வராங்கல்ல, அவங்களாம் இப்போ ஓப்பனாக வீட்லேயே சொல்லி ஃபேமிலி சப்போர்ட்டோடைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி மாறுறாங்க, படிக்கிறாங்க, ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இருந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீட்டிலலாம் போய் பேச முடியாது. இந்த மாதிரி தோணுது, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறோன்னு கூட வீட்டில் போய் சொல்ல முடியாது யார்கிட்டையுமே. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட எப்படின்னா, எங்களை மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் போய் ஷேர் பண்ண முடியும். நார்மல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது அப்போ அவங்களுக்கு. 2018 வந்து திருநங்கைகளுக்கான அழகி போட்டி வச்சாங்க, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான பியூட்டி கான்டெஸ்ட்டு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி 3rd ப்ரைஸ் வின் பண்ணேன். அப்போது அது ஒரு 15 கண்டஸ்டன்ட் இருந்தாங்க.
ஸோ அதில் வந்து டாப் 5ல் செலக்ட் ஆகி 3rd ப்ரைஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் அப்போது கொஞ்சம் மாடலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ட்ரான்ஸ் மாடல்லாம் ஸ்டேஜ் ஏறி கொஞ்சம் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான். அதாவது ஃபைனல்ஸ் வர போய் டைட்டிலுக்கு அடுத்த லெவல் வர அவார்டு வாங்கியிருக்கேன். அப்போ வந்து மாடலிங் ட்ரான்ஸ் மாடலாக வாக் பண்ணி, ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் மூவிஸ் நிறையா மூவி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது ரீசெண்டாக 2 மூவி ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து நான் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஃபுல் மூவிக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ப்ரௌடான விஷயந்தான். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கம்ப்ளீட்டாக மேக்கப் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு சில படங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது ரிலீஸ்க்காக. அதில் எல்லாத்துலேயுமே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்டிங்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நீங்கள் பொண்ணாக மாறினதுக்கு என்னென்ன பெயின்லாம் ஃபேஸ் பண்ணீங்க, அப்படி மெயின்டைன் பண்ணீங்க? இது ஜென்ரலாக வந்து எல்லா திருநங்கைகளுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. அது முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் எடுக்கணும், இதுதான் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்ஸ், அது டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன்ஸு எடுத்து அந்த பாடி சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிளுக்கு பிரெஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த பாடி ஷேப் அந்த கேர்லிஷாக வர்றதுக்கான எல்லா சேஞ்சஸுமே ஃபஸ்ட்டு இனிஷியலாக சைக்காட்டிஸ்ட்டை கவுன்சிலிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த ஹார்மோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டு ஹார்மோன் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி அவங்க வந்து டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கணும். அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ், மினிமம் ஒரு 3 to 5 years எடுக்கணும், இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட் மட்டுமே. அது எடுக்கும்போது தான் நிறைய, ஏன்னா நம்ம வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ அது உள்ளே போய் ரியாக்ட் ஆகி அது மென்டலி நம்ம பாடி அக்செப்ட் பண்ணணும், மென்டலி நம்ம வந்து நார்மல் ஆகணும். இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸ்லோவாக இதை பண்ணுவாங்க. இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிப்பாங்க. இது நீங்கள் எப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? அதான் ஒரு 7 yearsக்கு முன்னாடி. 7 yearsக்கு முன்னாடி. ஒரு சிலர் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு சிலர் கொஞ்சம் ரெகுலராக கண்டினியூ பண்ணுறது ஒரு சிலர் தான் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து ஒரு சில கொஞ்சம் ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா என்ன இருந்தாலும் மெடிசின்ஸ் நிறைய எடுக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் வரும், சைடு எஃபெக்ட்ஸ்லாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூரின் போகும்போது பிளட்லாம் வரும். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போ டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தான் எடுக்கணும் லிமிட்டுன்னு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப அதிகமாக மெடிசன் எடுத்தால் இன்னும் நல்லா அழகாயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. அதனால் டாக்டர் சொன்னதை விட அதிகமாகலாம் எடுத்து பிளட்லாம் வெளில வரும் யூரின் போகும்போது. ரொம்ப பாடி பெயின் இருக்கும், ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதனால் அது வந்து ப்ராப்பராக டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை வந்து அந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக எடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜரு. அது வந்து பேசிக்காக வந்து மினிமம் ஒரு 3 yearsஆவது எடுக்கணும். அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணுவாங்க. அது கொஞ்சம் மணி சேவ் பண்ணி வச்சுட்டு சர்ஜரி பண்ணுவாங்க. அந்த சர்ஜரியில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஜிஹெச்சில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. ஸோ அது ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அது மெடிசின்ஸ் நேம் பர்டிகுலராக சொல்ல முடியாது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா அதுக்கு தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஹார்மோன் டாக்டர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் சைக்காட்ரிஸ்ட் செக் பண்ணுவாங்க. இவங்க எல்லாமே அப்ரூவல் கொடுக்கணும். நார்மலாக ஒரு பையன் போய் மாறுறான் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட போய் அவங்க ஒரு சில பேசிக்காக கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. நம்ம ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணுவாங்க. உங்களுக்கு எப்போ இருந்து இந்த ஃபீல் தோணுச்சு, எந்த மாதிரி, இது எல்லாமே பேசிக்காக டாக்டர்ஸ் கொஸ்டின் கேட்டு இவங்க மென்டலி நார்மலாக இருக்காங்க, ஓகே ஃபுல்லாகவே வந்து கேர்ளாக மாறுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதெல்லாம் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே போக முடியும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு டாக்டரும் அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா தான் சர்ஜரி போகும்போதும் டாக்டர் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. சும்மா ரேண்டமாக போய் ஒரு பையன் போய் பண்ண முடியாது. இவங்க இத்தனை வருஷமாக எப்படி ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க எல்லாமே கேட்பாங்க. ஏன்னா இப்போ சர்ஜரி பண்ணும்போது மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு சிலருக்கு தான் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து டாக்டர்ஸ்லாம் பண்ணும்போது இது எல்லாமே கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவங்க முழு மனதோடு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு தான் வந்து டாக்டர் சர்ஜரியை பண்ணுவாங்களே.
இது இல்லாமல் இன்னும் வசதியாக இருக்குது, என்கிட்ட மணி நிறையா இருக்குன்னா அவங்க அப்ராட் போய் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருநங்கை பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பேங்காக், தாய்லாந்தில் போய் பண்ணுவாங்க. அங்கே வந்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் மூலமாக அங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ட்ரீட்மெண்ட். அங்கே போய் பண்ணி இன்னும் வந்து ஸோ எங்கள் மக்களோட தாட் என்ன இருக்குன்னா, ஒரு நார்மல் கேர்ளை விட இன்னும் நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் எல்லா திருநங்கைகளுக்குமே இருக்கும். அதாவது வந்து ஒரு ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படின்றது மெஜாரிட்டி திருநங்கைகளுக்கு அந்த ஒரு தாட் இருக்கும். ஸோ அதனால் மணி சேவ் அங்கே போனால் இன்னும் நம்ம அழகாகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக அங்கே போய் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சிலர் அங்கே பண்ணியிருக்காங்க, லோக்கல்லையும் பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவும் கவர்மெண்ட்டில் பண்ணுறாங்க. அது அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட விஷயம் எதுனா திருநங்கைகள் வந்து நிறைய விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலியை விட்டு வெளியில் வர்றதுனால ஃபேமிலி சப்போர்ட் இருக்காது அவங்களுக்கு. ஒரு நார்மலாக இருக்கவங்களுக்கு அம்மா அப்பா இருப்பாங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. திருநங்கையில் இருக்க மெஜாரிட்டி ப்ராப்ளம் எல்லா திருநங்கைகளுமே ரொம்ப சஃபராகிற ஒரு விஷயம் வந்து அந்த ஃபேமிலியை மிஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலியை விட்டு வெளியில் வர்றதுனால பேசிக்காகவே அந்த ஒரு பாசம் அந்த இது கிடைக்காது. அதனால் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வெக்ஸாகவே இருப்பாங்க எல்லாருமே. அதிகமாக திருநங்கைகள் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அந்த ஃபேமிலியை விட்டு தனியாக இருக்கிறது, ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் அதிகமாக எல்லா திருநங்கையுமே ஃபேஸ் பண்ணுறது. இப்போது அந்த மாதிரி மாறினதுனால மேபி ஸ்கூல் வந்து சரியாக படிக்க முடியாமல் போயிருந்துருக்கலாம். எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த மாதிரி படித்து இப்படி ஆகணும்னு. ஜெண்டர் இஷ்யூனால் அவங்க எஜுகேஷனை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அது ஒரு பெயின். ஸோ படிச்சிருந்தால் நல்ல ஜாப் கிடச்சிருக்கும், நல்ல ஒரு சேலரியில் நல்லா இருந்திருக்கலாம். ஸோ எஜுகேஷனே இல்லைன்போது, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்போது ஸோ டோட்டலாக அங்கேயே எல்லாமே அவங்களுக்கு இதாகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா? எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அது வந்து அவங்களோட சிச்சுவேஷன், அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சில நேரம் நானே சொல்லியிருக்கேன், ஏன் அது போக வேண்டாமே, ஏதாவது ஒர்க் போகலாமே அப்படின்னு நானே அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அவங்களுமே சொல்லியிருக்காங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தான், பட் இருந்தாலும் ஒரு சில இந்த மாதிரி வந்துட்டோம். ஸோ அதில் எங்களோட ஃபினான்ஷியல் தேவைக்காக போகிறோம், எங்களால் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இது நாங்கள் பிடிக்கலைனாலும் ஒரு சில கஷ்டத்துக்காக பண்ணுறோம், நீ அதை பற்றி பேச வேணான்னு ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி போயிட்டு செக்ஸ் ஒர்க்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸே. உங்ககிட்ட இந்த காசு அடித்து போடுங்கிறது அந்த மாதிரி எதனா நடந்திருக்கா? அந்த மாதிரி நடந்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு. அதை நான் வந்து அதான் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு ட்ரெயினுக்கு வர்றதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் நடந்து வந்துட்டுருந்தோம். நைட்டு ஒரு 9:30 10 இருக்கும். லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டா, நான் பின்னாடி. அப்போ வந்து நல்ல வேளை அப்போ என்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு பட்டன் ஃபோன் வச்சுருந்தேன். அதை நோண்டிட்டு ஹேண்ட்பேக் ஒன்று வச்சுருந்தேன். அந்த பேக்கில் ஒன்றுமே இல்லை, ஒரு 300 ருபீஸ் எவ்வளோ இருந்தது. அப்போது நான் நடந்து வந்துட்டுருக்கும்போது திடீர்னு 2 பசங்க வந்தாங்க. வந்து சடனாக கத்தியை வந்து அந்த படத்தில் வர்ற மாதிரி மூஞ்சில் காமிச்சிட்டு பேக்கை கொடு அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்தாங்க. நான் கத்தியை பார்த்தோன்னே பேக்கை விட்டுட்டேன், ஏன்னா அந்த பேக்கில் தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. பேக்கை பிடுங்கிட்டு நான் அவங்கள வந்து அடிச்சிட்டேன். நான் கன்னத்தில் ஒருத்தனை அடிச்சிட்டேன். அடிச்சோன்னே இன்னொருத்தன் வந்து என் கையை இப்படி வளைச்சிட்டான். வளைச்சோடனே அதுக்குள்ளே பிடிச்சி நான் அப்படியே தள்ளி விட்டு, இது எல்லாமே ஒரு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து முடிஞ்சிருக்கும். நான் அப்படி பிடிச்சி தள்ளி விடுறேன். என் பேக்கை ஃபஸ்ட்டு நான் என் பேக்கை விடலை, அப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்தியை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த பேக்கில் தான் ஒன்றும் இல்லையே, ஐயோ அப்புறம் ஏன் இதில் ஏன் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அந்த பேக்கை அத்துட்டு அவன் ஓட்டான். அதில் ஒரு 300 ருபீஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு வச்சுருந்தேன், அவ்வளோ. அது ஒன்று தான் எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, பெருசாலாம் எதுவும் நடந்தது. திருநங்கைகளுக்கு வந்து வீடு ரெண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்கறதில்ல. முன்னாடி இருந்தாங்க, இப்போ நிறைய அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம் இன்னுமே அப்படி தான் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ரெண்டலுக்கு திருநங்கைகளுக்கு வீடு கிடைக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்க வந்து போயிட்டு ஒரு அமைதியாக ஒரு டீசெண்டாக போயிட்டு நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் படிக்கிறேன்னு போய் கேட்டாலுமே வந்து திருநங்கைனா வீடு கிடையாது அதை வந்து டைரெக்டாக சொல்லுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் இப்போ டூலெட் இருக்குது, வீடு ரெண்டலுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் இவங்க போய் கேட்கும்போது திருநங்கைன்னு தெரியாமல் வர சொல்லிடுவாங்க. பார்த்ததுக்கப்புறம் இல்லைம்மா இப்போ தான் காலையில் தான் அட்வான்ஸ் வாங்கினோம், வீடு ஆல்ரெடி வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணிட்டோம், இல்லைன்னா இப்போ வீடு விடலை, வீடு நாங்கள் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வீடு ரெண்டல் கேட்கும்போது இந்த ரீசன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.
ஏன்னா இத்தனைக்கு ஒர்க்கு தான் போகிறாங்க, அவங்க ஐடி ப்ரூஃப்லாம் எடுத்து காட்டுறாங்க, நாங்கள் வந்து மற்றவங்க மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து வீடு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறதே இல்லை. ரொம்ப ரேராக ஒரு சிலர் கொடுக்குறாங்க வீடு வந்து ரெண்டலுக்கு. அப்படியே கொடுத்தாலும் வந்து ரெண்ட் ரொம்ப அதிகமாக வச்சு சொல்கிறது. நார்மலாக ஒரு 5000 ரெண்ட்டுனா இவங்க போனால் ஒரு 10,000 அப்படி டபுளாக ட்ரிபிளாக அட்வான்ஸ் ரெண்ட் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று பப்ளிக் என்ன நினச்சிக்கிறாங்க, இவங்க நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் வீடு விடுறாங்க. அப்படியே விட்டாலுமே ரெண்ட் அதிகமாக கேட்குறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அட்வான்ஸுமே ரொம்ப அதிகமாக, அந்த மாதிரி தான். ஆனால் வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போவுமே அது நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் வெளியே போகும்போது யாரும் உங்களை ஃபாலோ பண்ணி நம்பர் கேட்டு எதனா தொல்லை பண்ணியிருக்காங்க? அது மாதிரிலாம் நடந்திருக்கு. முன்னாடி நடக்கும். அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவேன். இப்போல்லாம் பயப்படுறதில்ல. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அது நான் படிக்கிற டைம்லலாம் அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, நான் ஸ்டே பண்ணியிருக்க இடத்த ஃபாலோ பண்ணிட்டே வந்துடுவாங்க. ஒரு பையன்லாம் அந்த ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருக்கான், எனக்கு லவ் பண்ணணும்னு மிரட்டலாம் செஞ்சுருக்கான் என்ன. அவனுக்கு பயந்துக்கிட்டே வேறு தெரு வழியாக சுற்றிலாம் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஒருத்தெல்லாம் வந்து மிரட்டியிருக்கான் என்னை வந்து, அவள் ஒத்துக்கலைன்னா வந்து நான் ஃபேஸில் மார்க் போட்டுருவேன், அந்த மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அப்பப்போ அப்போது பயந்துருக்கேன். இப்போ நினைக்கும்போது கொஞ்சம் அது ஒரு காமெடியாக இருக்குது. நானும் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன். ஸோ உங்கள் சேனலில் கொடுத்தேன், ரொம்ப ஹாப்பி. நானும் வந்து கேட்ட கேள்விகளாக வந்து எனக்கு தோணுனதை கொஞ்சம் ஃப்ரீயாக நான் பேசினேன். ஸோ வேறு ஒரு சில சேனல்ஸ்லாம் போனால் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன், ஆனால் இதுதான் ஆன்சர் பண்ணணும்னு அவங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஸ்டின்லாம் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்சியலாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கார்னர் பண்ணிலாம் ஒரு சேனல்லலாம் நான் கொடுத்துருக்கேன். நான் சொல்லாததை ஹைலைட் பண்ணிலாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், எந்த சேனல்லையுமே கொடுக்கல. ரொம்ப நாள் கழித்து இப்போ உங்கள் டீமில் கேட்கும்போது ரொம்ப நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எனக்கு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதனால் எனக்கும் ஹாப்பி. ரொம்ப நாள் மனசில் இருந்ததை நான் ஷேர் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.